ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வெளிதேசத்திலே ஒரு ஓவியரும் அவர் மனைவியும் அந்த தேசத்து ராஜாவின் அரண்மனையை வரைந்து கொண்டிருந்தார்களாம். ராஜா அரண்மனையை வரைந்து நடுமண்டபத்தில் வைப்பதற்காக ராஜா கேட்டிருந்தாராம். கணவனும் மனைவியுமாக வரைந்து கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் எல்லாம் முடிந்து அரண்மனையின் நடுப்பகுதியில் இருக்கிற மணிமண்டபத்தின் கோபுரத்தை வரைந்தால் அது சரியாக வரவில்லை. இருவரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் சரியாக வரவில்லை. மேலும் மேலும் வண்ணம் பூசி திருப்பி வரைந்தும் அவர்களுக்கு அது சரியாகவே வரவில்லை. அவர்கள் இருவரும் தேவனுடைய பிள்ளைகள். முடிவில் அவர்களுடைய போதகரிடம் இருவரும் சென்றார்களாம். ராஜ அரண்மனையின் மணிமண்டபத்தை வரைந்து சீராக்க பார்த்தால் இயற்கையாக இருப்பது போல் வரவில்லை என்று போதகரிடம் கூறினார்களாம். உடனே போதகர் அந்த பழைய படத்தை கிழித்து போட்டுவிட்டு ஒரு புது படம் வரையுங்கள் என்று ஆலோசனை சொன்னாராம். போதகரின் ஆலோசனையின்படி பழைய படத்தை கிழித்து போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு புதிய படத்தை வரைந்தார்களாம். அது இயற்கையான படம் மாதிரி மிகவும் அழகானதாய் அமைந்ததாம். ஆம் பிரியமானவர்களே, இதே போல்தான் இருக்கிறதிலேயே சமாளித்து கொண்டு பூசி மழுப்பி அதனால் என்ன பரவாயில்லை என்று அரைகுறை மனந்திரும்புதலோடு பழைய பாவ வாழ்க்கையும் புதிய பரிசுத்த வாழ்க்கையும் கலந்து வாழலாம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கையை நாம் துவக்கிவிட வேண்டும். அதுதான் புது சிருஷ்டி, அதுதான் புதிய மாற்றம். ஆம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் உள்ள பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு புதிய வாழ்க்கையை துவக்கினால் அதுதான் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளம். ஆமேன்.